ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே, இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ், இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, லெவல்ஸை தாண்டி நாம் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 24,596 அங்கே ஓப்பன் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,550 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்ற பட்சத்தில் தான் மார்க்கெட் டவுன் சைட் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றதே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்கேருந்து நாம் கொடுத்துருந்த அந்த R1 எக்ஸாக்டாக அங்கே தான் ரிஜெக்ட் ஆகிறான். ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸில் விக் வச்சுருக்கான். இருந்தாலுமே கேண்டில் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலில் ஓப்பன் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்திருக்கான். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுத்துருந்த அந்த R1 அந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கான். ஒன்ஸ் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணவன் அதுக்கு அடுத்து நாம் கொடுத்துருந்த அந்த R1 லைனை ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மார்க்கெட் மேலே போய் திரும்ப நம்ம R1 அந்த ஏரியாவில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. கடைசியாக சப்போர்ட் எடுத்தது எக்ஸாக்டாக போய் நாம் கொடுத்துருந்த R2 அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து ஒரு நல்ல சைட்வேஸில் முடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட நம்மளோட R2 பக்கத்துலேயே தான் மார்க்கெட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. நாம் இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை தாண்டி டவுன் சைடில் போகிறதுக்கு 550 சொல்லிட்டோம். அப் சைடில் போகிறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24,700 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத சொல்லிட்டோம். மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணி நம்ம R1 ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ஏரியாவில் சைட்வேஸ் போய் மெதுவாக வந்து மார்க்கெட்டை 700 பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்றது டிகேக்குள்ளே போயிருந்திருக்கும். அந்த இடத்துல ப்ரீமியம் சப்போர்ட் நாம் கொடுத்துருந்த அந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிறது அப்படின்றது கேள்விக்குறியாக மாறிடும். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அந்த ப்ரீமியம் சப்போர்ட்னால் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே நம்ம சொல்கிற ஸ்ட்ரைக்கெலாம் ஏன் இப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம சொல்கிற ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போகிற இடமோ இல்லை லாஸை புக் பண்ணி வெளியே போகிற இடமோ தான் இருக்கும். நாம் அந்த ஏரியாவை தான் ஃபைன் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்குங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த R2 இந்த ஏரியாலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான், இந்த R1 இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கான். இதெல்லாம் மார்க்கெட் ஸ்பாட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னாவே மார்க்கெட் அந்த ஏரியாவை பிரேக் பண்ண போகுதா இல்லை அதில் ரிஜெக்ட் ஆக போகுதா அப்படின்ற விஷயத்த உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சொல்லப்போனால் நம்மளோட வீக்லி S1 அப்படின்ற ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நாம் கொடுத்துருக்க இந்த R1 அதே ஏரியாவில் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் இப்போது அந்த வீக்லி S1க்கு கீழே இந்த வெள்ளிக்கிழமை போயிருந்தவன் திங்கக்கிழமை S1க்கு மேலே வந்து இப்போ க்ளோஸ் ஆகிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கு உண்டான லெவல்ஸ், அதாவது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ், அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 24,858, 24,791, 24,657, 24,591 இதுதான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் எல்லாம் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நேற்று பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா இன்றைக்கும் இந்த லெவல்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இங்கே மார்க்கெட் நேற்று எக்ஸாக்டாக வேலை செஞ்சதுக்கு காரணம் நாம் கரெக்டான ஸ்ட்ரைக்கை நாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான்.
இப்போ இன்றைக்கி நாம் சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக்கு தப்பாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே இருக்கக்கூடாது. ஒரு கோடை நீங்கள் போடுறீங்கன்னா அந்த கோட்டுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கணும். மார்க்கெட் அப்படின்றது கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது கிடையாது. சார்ட்டில் கிடைக்கிற பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது கிடையாது. கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டோட லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைன்ஸை நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுற லைன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்தால் ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு பார்க்க தெரியணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நேற்று 700க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடச்சதுன்னா அப்சைடு அப்படின்றது தான் திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்காக சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 700 மார்க்கெட் இப்போது க்ளோசிங் அப்படின்றது நமக்கு 722 இருக்குது. மார்க்கெட் 700க்கு மேலே நிற்கிது அப்படின்றதே மார்க்கெட் மேலே போகக்கூடிய அறிகுறி தான். 700ல் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நம்மளோட R2 அதாவது 24,850 இந்த ஸ்ட்ரைக்கை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 24,850 தான். இந்த ஸ்ட்ரைக்கை வீக் பண்ணுற பட்சத்தில் அடுத்தடுத்த மூமெண்ட் அப்படின்னு தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இங்கே 700க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். மார்க்கெட் சும்மாவே மேலே வந்துருச்சு, ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா 750 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே ரிஜெக்ஷனாக மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைட் போகணும் அப்படின்னா மார்க்கெட் 25,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே இருக்கிற அன்னைக்கு நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டில் ஆர்பிட்டேஜ் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா நிஃப்டியில் ஒரு ஸ்கிரிப்டை பை பண்ணி அதை அப்படியே நிஃப்டி அப்படின்னு சொல்கிற பாருங்க, சென்செக்ஸில் ஒரு ஸ்கிரிப்டை பை பண்ணி அதை அப்படியே என்எஸ்சியில் நீங்கள் செல் பண்ண முடியும். திரும்பியும் சென்செக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன். அதாவது பிஎஸ்சியில் வாங்குகிற ஸ்கிரிப்டை என்எஸ்சியில் செல் பண்ண முடியும், என்எஸ்சியில் வாங்குகிற ஸ்கிரிப்டை பிஎஸ்சியில் செல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆப்ரேட் பண்ணணும், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டான் அப்படின்னா இந்த விஷயம் செஞ்சே மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறவங்க சென்செக்ஸ் டேட்டாவையும் பார்க்குறது நல்லது. சென்செக்ஸ் டேட்டாவை போய் பார்க்குறதுனா சென்செக்ஸில் எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, வால்யூமை பேஸ் பண்ணி எங்கே அதிகப்படியான வால்யூம் வந்திருக்கு, இல்லை எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகப்படியான வேல்யூ ட்ரேட் ஆகிருக்கு இப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ஹை லோ எல்டிபி கூடவே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் இதை எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் மார்க்கெட், இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. ஒரு ஆப்ஷன்ஸ் பை இருக்குது, இந்த டேட்டாஸ் மட்டும்தான் தேவை. சும்மாவே கிடைக்கிற எல்லா டேட்டாவையும் பார்த்து ஏமாறாதீங்க. ஹை லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எல்டிபி இந்த விஷயங்கள் மட்டுமே தேவை. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இந்த விஷயங்கள் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு மேலே முடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கில் காலோட எல்டிபி புட்டோட எல்டிபியை விட அதிகமாக இருக்கணும். அந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் தான் ஸ்பாட் அந்த ஏரியாவுக்கு போய் க்ளோஸ் பண்ண முடியும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி முடிய போகிறான். இதை தான் என்எஸ்சியில் நமக்கு சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அங்கே தான் ஸ்பாட் வந்து முடியும். ஃப்யூச்சர் உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்டு கம்மியாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸை அந்த 40 பாயிண்ட்டு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணுவோம்.
ஸ்பாட்டையும் ஃப்யூச்சரையும் சமப்படுத்திடுவாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸுக்குள்ளேயும் ஃப்யூச்சர் அப்படின்ற வேல்யூ மறைந்திருக்கு. அந்த வேல்யூவை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர்னு ஆக போகுதுன்னா அந்த ஃப்யூச்சர் எங்கே முடிஞ்சிருக்கோ அதுக்கு உண்டான ப்ரைஸ் தான் ஆப்ஷன்ஸ்லேயும் வரும். அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது மார்க்கெட் 3:30 வரையும் ரன் ஆகுதுன்னா 3:30 வரையும் ரன் ஆகாது. ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் முன்னமே முடிஞ்சிடும். ப்ரீமியம் அப்படின்றது முன்னமே முடிஞ்சிடும். அந்த முன்னமே முடிய போகிற ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பாட் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ப்ரீமியம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் முடியுது அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. 5 நிமிஷத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம். இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் கிடையாது. மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் ஸ்பாட் ரன் ஆகும். ஸோ ப்ரீமியத்துக்கு தெளிவாக நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பாட்டில் பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையோ அவசியமோ உங்களுக்கு வராது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டே நேற்று திங்கட்கிழமையோட லோ அப்படின்றது லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு மேலே இருக்குது. இப்போ ஸ்பாட் அப்படின்றது இன்னைக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலவே நிற்கிறான் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹை 24,950 அந்த ஏரியாவை பார்த்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அதுக்கு 24,850 இந்த ஏரியா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. மேபி மார்க்கெட் அந்த 950 போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே இந்த எக்ஸ்பைரி அப்படின்றதே கூட முடிஞ்சிடலாம். அடுத்த 3 நாள் செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்ற இந்த 3 நாளும் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீமியம் தான் எல்லாம். திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இந்த லெவல்ஸ் எல்லாம் நாம் ஆப்ஷன்ஸில் கிடைக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்டில் க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலவே ட்ரேட் ஆகுதா இல்லை கீழே ட்ரேட் ஆகுதா, ஸ்பாட் அந்த லெவல்ஸ் நாம் கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்க இந்த லெவல்ஸை ரீச் பண்ணும்போது ப்ரீமியம் அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணிங்கன்னா ஸ்பாட் இந்த ஏரியாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுமா, இந்த ஏரியாவை சப்போர்ட்டாக எடுத்துக்குமா இல்லை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்குமா அப்படின்ற விஷயத்தை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.